ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்எஸ்ல ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரொடக்ட் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எம்எஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு டாக்குமெண்ட்டை ரெண்டு விதமாக ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுக்குள்ளே போங்க. ஸோ ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்க்ரிப்ட் வித் பாஸ்வேர்டு, ரெஸ்ட்ரிக்ட், எடிட்டிங்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன்று என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்க்ரிப்ட் வித் பாஸ்வேர்டு கொடுக்குறது மூலிமா உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணக்குள்ள பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும் தான் அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆக அலோவ் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் கொடுக்குறது மூலிமா உங்களோட டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ண முடியாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன், என்க்ரிப்ட் வித் பாஸ்வேர்ட். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3ன்னு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா திரும்ப ரீஎன்டர் பண்ண சொல்லும் பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா. இப்போ நான் ரீஎன்டர் பண்ணுறேன். திரும்பவும் அதே பாஸ்வேர்டை கொடுங்க. 1 2 3 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாக்குமெண்ட் இப்போ ப்ரொடக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே இருக்க அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாக்குமெண்ட்டை திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்ததை என்டர் பண்ணால் தான் நம்ம அதுக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் நம்ம பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். நான் கொடுத்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுறேன். ஸோ 1 2 3ன்றதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எடிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ திரும்ப நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் இந்த டாக்குமெண்ட்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்தா ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ நான் 3 2 1 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட்னு வருது. ஸோ நீங்கள் உங்களால் கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும் தான் உங்களால் இந்த டாக்குமெண்ட்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ இல்லைனா உங்களால் இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நான் கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்து இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டை எனேபிள் பண்ணிட்டோம். எப்படி டிசேபிள் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் சேம் மெத்தட் தான். ஸோ ஃபைலில் போனீங்கன்னா இன்ஃபோன்றது இருக்கும். ஸோ இன்ஃபோவில் போனீங்கன்னா ப்ராடக்ட் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்க்ரிப்ட் வித் பாஸ்வேர்டுன்றதை கொடுத்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டோம். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதாவது ஒரு 3 டாட் மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். பாஸ்வேர்டும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லாமல் அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங்ன்ற ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைல் மெனுக்குள்ளே போயிடுறேன். ஸோ ஃபைலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டாக்குமெண்ட்குள்ளே போங்க. ஸோ ப்ராடக்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்க்ரிப்ட் வித் பாஸ்வேர்டுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங்னு போட்டு ஃபார்மேட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதை டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அது டிக்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி அது டிக்கில் இருக்கிறதால நான் ஸ்டார்ட் என்ஃபோர்சிங்னு கொடுத்துக்கிறேன். அதாவது ஸ்டார்ட் என்ஃபோர்சிங் ப்ரொடக்ஷன் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 2 3 என்டர் பண்ணிக்கிறேன். திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை அதே பாஸ்வேர்டே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் எடிட்டிங் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னால் எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே எனேபிளாக இருக்காது. எல்லாமே டிசேபிளில் இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டை திரும்ப கொடுத்தா தான் திரும்ப எடிட் பண்ண முடியும். ஸோ நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுவுமே என்னால் டைப் பண்ண முடியல. மேலும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிசேபிளில் இருக்குது. பார்த்தீங்கன்னா போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன்,
ஃபாண்ட் பாக்ஸ் எல்லாமே டிசேபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப அந்த ஸ்டாப் ப்ரொடக்ஷன்றதை கொடுங்க. ஸ்டாப் ப்ரொடக்ஷன்றதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ இப்போ நான் கொடுத்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தேவைன்றதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்டை 2 விதமாக ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.